தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்று ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பா தொடங்கி இருக்காங்க. அந்த வகையில இப்போ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எல்லாரையும் வியக்க வைக்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பொதுவா நம்ம ஊர்ல இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்களோ இல்லனா எம்எல்ஏக்களோ உடல்நிலை சரியில்லைன்னா உடனே பெரிய பெரிய பிரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்சக்கணக்கில் ஏன் கோடி கணக்கில் கூட செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இதைத்தான் நம்ம காலங்காலமா பார்த்து பழகி இருப்போம். ஆனா அந்த வழக்கமான விதியை இப்போ தாவேக அரசு அப்படியே தலைகீழா மாற்றி அமைச்சிருக்காங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல அரசு மருத்துவமனையில அமைச்சர்கள் சிகிச்சை எடுத்துப்பாங்களான்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு, இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கட்டாயமா அரசு மருத்துவமனையில மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்கணும்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், அரசாங்கத்தை நடத்துற நாங்களே எங்களோட அரசு மருத்துவமனைகளை நம்பலனா அப்புறம் வேற யாரை நம்புவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய கூற்றுக்கு ஒரு சில தரப்புகள்ல எதிர்வினை இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு இதை விட ஒரு சிறந்த தொடக்கம் இருக்கவே முடியாதுன்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ்க்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க.